பெண்களின் தேசம் இந்தியா. பெண்களை சக்தியாக கொண்டாடும் நாடு இந்தியா. இதை நிரூபிக்கக்கூடிய வகையில் மகா சக்திகளாக தலைமையேற்று விங் கமாண்டர் வியோமிகா சிங், கர்னல் சோபியா குரேஷி ஆகியோர் பாகிஸ்தானில் நடத்திய ஆக்ரோஷ தாக்குதல் உலகையே வியக்க வைத்துள்ளது. காஷ்மீரின் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நேற்று முன்தினம் நள்ளிரவு பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய 9 தீவிரவாத மையங்கள் மீது இந்தியா தாக்குதலை நடத்தியது. அந்த தாக்குதலை தலைமையேற்று நடத்தியவர்கள் 2 பெண்கள் என்பதை அறிந்து உலகம் ஆச்சரியப்பட்டது. அந்த தாக்குதலை முன்னின்று நடத்தியது விங் கமாண்டர் வியோமிகா சிங், கர்னல் சோபியா குரேஷி இவர்கள்தான். புதன்கிழமை அதிகாலை 1:05 மணிக்கு தாக்குதலை தொடங்கி 25 நிமிடங்களில் 1:30 மணிக்குள் முடித்துவிட்டனர். பின்னர் செய்தியாளர்கள் கூட்டத்தில் இந்த 2 வீராங்கனைகளை முன்னிலைப்படுத்தியே மத்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி பேசினார். ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு அவர் ஒதுங்கிக் கொண்டார். பின்பு விங் கமாண்டர் வியோமிகா சிங் மற்றும் கர்னல் சோபியா குரேஷி ஆகியோர்தான் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விளக்கம் அளித்தனர். அப்போது அவர்கள் கம்பீரமாகவும் துணிவுடனும் அளித்த பேட்டி அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்தது. அப்போது கர்னல் சோபியா குரேஷி கூறுகையில், நம்பகமான உளவு தகவல்கள் மற்றும் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தில் அவர்களுக்குள்ள தொடர்பின் அடிப்படையில் தாக்குதலுக்கான இலக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. பாகிஸ்தானில் எந்த ராணுவ நிலையும் குறிவைக்கப்படவில்லை என்று தெள்ளத் தெளிவாக கூறினார். விங் கமாண்டர் வியோமிகா சிங் கூறுகையில், இந்தியா தனது பதிலடியில் மிகுந்த நிதானத்தை கடைபிடித்துள்ளது. இருந்தாலும் நிலைமையை மேலும் மோசமாக்கும் வகையில் பாகிஸ்தான் ஏதேனும் விஷமம் செய்தால் அதற்கு பதிலடி கொடுக்க இந்திய ஆயுதப்படைகள் முழு அளவில் தயாராக உள்ளனர் என்று திட்டவட்டமாக கூறினார். பயங்கரவாதிகளை துவம்சம் செய்ய பாகிஸ்தானில் நள்ளிரவில் பாரிவேட்டை நடத்திய பிறகும் அவர்களிடம் ஒரு அமைதி நிலவியது. பகல்காம் தாக்குதலில் பயங்கரவாதிகள் தேடி தேடி ஆண்களையே கொன்றனர் என்றும் அவர்களின் மனைவி மற்றும் குடும்பத்தாருக்கு நீதி கிடைக்கவே இந்த பதிலடி என்றும் சொல்லப்படுகிறது. இதற்காகவே பெண் கமாண்டர்களை முன்னிறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சரி, யார் இந்த வியோமிகா சிங்? விங் கமாண்டர் வியோமிகா சிங் இந்திய விமானப்படையில் ஒரு திறமை வாய்ந்த ஹெலிகாப்டர் விமானி ஆவார். பொறியியல் பட்டதாரியான இவர் முதல் தலைமுறை ராணுவ அதிகாரி ஆவார். பள்ளி பருவத்திலேயே விமானியாக வேண்டும் என்பது இவரது கனவாக இருந்தது. தேசிய மாணவர் படையில் அதாவது NCCயில் சேர்ந்து பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்திய விமானப்படையில் கடந்த 2019 டிசம்பர் 18ஆம் தேதி இணைந்துள்ளார். அங்கு அவர் விமானியாக சேர்ந்தார். இவர் ஜம்மு காஷ்மீர் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தில் உயரமான மற்றும் மிகவும் சவாலான நிலப்பரப்புகளில் சேட்டக், சீட்டா போன்ற ஹெலிகாப்டர்களை இயக்கியிருக்கிறார். பல்வேறு மீட்பு பணிகளிலும் இவர் பங்கேற்றிருக்கிறார். சோபியா குரேஷி யார் என்பதை பார்க்கலாம். இந்திய ராணுவத்தின் சிக்னஸ் படைப்பிரிவு அதிகாரியான கர்னல் சோபியா குரேஷி வலுவான ராணுவ பின்னணியை கொண்டவர். ஐநா அமைதி பணிக்கான இந்திய படைக்கு தலைமையேற்ற முதல் பெண் அதிகாரி என்ற பெருமைக்கு உரியவர். மேலும் புனேவில் நடந்த பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் இந்திய ராணுவ பிரிவை வழிநடத்திய முதல் பெண் அதிகாரி ஆவார். குஜராத் மாநிலம் வதோராவில் பிறந்த சோபியா குரேஷி ராணுவ குடும்பத்தை சேர்ந்தவர். இவரது தாத்தா இந்திய ராணுவத்தில் பணியாற்றியிருக்கிறார். பயோகெமிஸ்ட்ரி முதுகலை பட்டதாரியான இவர் கடந்த 1999 அதிகாரிகள் பயிற்சி அகாடமி மூலம் இந்திய ராணுவத்தில் சேர்ந்தார். படிப்படியாக பதவி உயர்வுகள் பெற்றார். பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காத அல்லது அடிப்படை உரிமைகளை கூட அளிக்காத நாடுகள் மத்தியில் நெருக்கடியான காலகட்டத்தில் மிக மிக முக்கியமான பொறுப்பை இந்தியா பெண்கள் வசம் ஒப்படைத்துள்ளது. இது உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மூலம் நீதி வென்றுள்ளது என்று பஹல்காம் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். ஆபரேஷன் சிந்தூர் என்ற அந்த பெயர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன தெரியுமா? இப்போது பார்க்கலாம். துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள் ஆண்கள் மற்றும் பெண்களை தனித்தனியாக நிற்க வைத்து அவர்களின் மத அடையாளத்தை கேட்டுள்ளனர். பின்னர் இந்து ஆண்களை மட்டும் அவர்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் முன்னிலையில் கொடூரமாக சுட்டுக் கொன்றுள்ளனர். பொதுவாக திருமணமான இந்து பெண்கள் நெற்றியில் குங்குமம் அதாவது சிந்தூர் வைத்துக் கொள்வது வழக்கம். கணவன் இறந்துவிட்டால் குங்குமம் வைப்பதில்லை. பகல்காம் தாக்குதலில் 25 பெண்களின் குங்குமம் அழிய காரணமாக அமைந்தது. இதை நினைவு கூறும் வகையில்தான் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீதான தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என பிரதமர் மோடி பெயர் சூட்டியதாக கூறப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் என ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு லோகோவை இந்திய ராணுவம் வெளியிட்டுள்ளது. இதில் சிந்தூர் என்ற வார்த்தையில் உள்ள ஒரு ஓ எழுத்துக்குள் கிண்ணத்தில் இருந்த குங்குமம் சிதறி கிடக்கிறது.
பஹல்காமில் 25 பெண்களின் கணவர் உயிரை பறித்த இரக்கமற்ற செயலை உணர்த்தும் விதமாக பதிலடி தாக்குதலுக்கு இந்த லோகோ வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.